ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு க்ரீன் பீஸ் புலாவ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி புலாவ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ஸ் க்ரீன் பீஸ் 1 கப்பு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு அரை கப்பு தேங்காய், 8 நம்பர் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் நெய், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தாளிக்கிறோம். ஜீரக சம்பா ரைஸ் 1.5 கப்பு நான் ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். வேணா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், அது அவங்களோட ஆப்ஷனு. நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அது 15 மினிட்ஸ் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் தேவையான சால்ட்டு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இந்த தேங்காயை பால் எடுக்க போகிறோம். அதில் எடுத்திருக்க புதினால பாதி புதினாவும் பாதி கொத்தமல்லியும் போட்டு 8 நம்பர் பச்சை மிளகாவில் ஒரு 6 நம்பர் பச்சை மிளகாவை அந்த தேங்காயில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு 2-3 தடவை கிரைண்ட் பண்ணி பால் எடுக்க போகிறோம். இந்த தேங்காயில புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு 3 தடவை அதே திருப்பி கிரைண்ட் பண்ணி பால் எடுத்து நல்லா டைட்டா புழிஞ்சு வச்சிருக்கோம். அடுப்பு ஆன்ல இருக்கு பேனை. இப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யறதுக்கு. 1.5 கப் அரிசி சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் இல்லைன்னா 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த தாளிக்கிற இது முதல்ல இன்க்ரீடியன்ஸ்ல சொல்லல, இப்போ போடுற பார்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, அவ்வளோதான். இது 3 போட்டு தாளிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த பாதி புதினா வச்சிருக்கோங்க, அதை புரிஞ்சுட்டு புதினா, இந்த கொத்தமல்லி போட்டுட்டு அந்த 2 மிளகாய் வச்சுருந்தோம்னா அதை 2ஆ உடைச்சு அதையும் போட்டு நல்லா வணக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட் வணக்கினா போதும். இப்போ க்ரீன் பீஸை போட்டுக்கலாம். 1 கப் க்ரீன் பீஸ், அதோட கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5-2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கு, அதையும் போட்டுக்கிறேன். இந்த டைம்ல ஒரு 50 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கணும். ஆப்ஷனலா பிடிக்கிறவங்க, ஏலக்காய் வாசம் பிடிக்கிறவங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் போட்டுக்கலாம், இல்லை பிடிக்காதவங்க இது விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்குது. இது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. சிம் பண்ணிட்டு நம்ம 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கோம், அதனால 3 கப் தேவை நமக்கு தண்ணி. ஃபர்ஸ்ட் பால் அளந்துக்கலாம். 1 2 3 கப் பாலே நமக்கு இருக்கு, 3 தடவை எடுத்ததுனால. சப்போஸ் பால் 2.5 கப் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மீதிக்கு தண்ணி ஊத்திக்கலாம், மீதி அரை கப்புக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப சால்ட் போடுறோம், இதுக்கு தேவையான சால்ட். இந்த தேங்காய் பால்ல சால்ட் போட்டு கொதிச்சிட்டு இருக்குது. அது நல்லா கொதிச்ச உடனே ரைஸை தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணலாம். இந்த 3 கப் தேங்காய் பால் ஊத்துனது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. அடுப்பை சிம் பண்ணிட்டு 15 நிமிஷம் கழுவி ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்றேன். இதுல இருக்க தண்ணி சுத்தமா வடிச்சிட்டு வெறும் ரைஸ் மட்டும் ஆட் பண்றேன்.
ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டா போதும், ரெடி ஆயிரும் கிரீன் பீஸ் புலாவ். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியான ஒரு புலாவ். இது பிளைனாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா குருமா பண்ணியும் அது கூட தொட்டு சாப்பிடலாம். பச்சை மிளகா இது மீடியமா இருக்கும், இது காரம் கரெக்டா இருக்கும். சப்போஸ் காரம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க ஒன்று ரெண்டு அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மி வேணுங்கிறவங்க ஒன்று ரெண்டு கம்மி பண்ணிக்கலாம். இதை மூடி வைக்கிறேன். 2 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி. குக்கர் 2 சவுண்ட் அடங்கி திறந்து பார்த்துருக்கோம். நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதே சமயம் சாதமும் உடஞ்சிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், சாதம் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் நெய்யில் ஒரு 4-5 முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி அது மேலே வந்து டெக்கரேட்டிவாக வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பட் ரொம்ப ரிச்சாக இருக்கும், பார்ட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.